Chai with Chitra. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியினுடைய விருந்தினர் ஏஜிஎஸ் நிறுவனத்தினுடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசரான அர்ச்சனா கல்பத். முறையான பயிற்சியோடு திரைப்பட விநியோகம், திரையரங்கு நிர்வாகம், திரைப்பட தயாரிப்பு ஆகிய 3 துறைகளிலும் கால் பதித்தவர்தான் அர்ச்சனா கல்பத்தி. அட்லியினுடைய இயக்கத்திலே விஜய் நடித்த பிகில், வெங்கட் பிரபுனுடைய இயக்கத்திலே விஜய் நடித்த கோட், பிரதீப் ரங்கநாதனுடைய இயக்கத்திலே உருவான லவ் டுடே, அஸ்வத் மாரிமுத்துடைய இயக்கத்திலே உருவான டிராகன், சுபாஷ் கே ராஜனுடைய இயக்கத்திலே உருவான பிளாஸ்ட் ஆகிய திரைப்படங்களிலே கிரியேட்டிவ் தயாரிப்பாளராக பணியாற்றியுள்ள அர்ச்சனா கல்பத்தி அந்த அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. ஒரு விநியோகஸ்தராக, திரையரங்கு உரிமையாளராக, திரைப்பட தயாரிப்பாளராக இந்த திரைப்பயணம் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு? லைஃபே ஆக்சுவலி சொல்லி கொடுத்துருக்கு நிறைய விஷயத்தில். நாங்கள் வந்து உங்கள் அப்பாவை ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக எப்படி பார்க்குறீங்க? ஹீ ஹாஸ் ஒரு இன்ஸ்டிங்க்ட் சார். அவரோட இன்ஸ்டிங்க்ட் வந்து இட் வாஸ் அ வெரி ஸ்டார் பேஸ்ட் சினிமா சிஸ்டம். ஒரு ப்ரொடியூசராக டேட் கிடைக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டம் வித் மூவி ஆக்டர்ஸ். அதனால தான் நாங்கள் திருட்டுப்பையிலேருந்து வி வெண்ட் வித் ஸ்டோரி வச்சு. ஒரு படத்துடைய தோல்வி அப்பாவை எந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன்? ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் சார். ரொம்ப இட் அஃபெக்ட்ஸ் ஹிம். யா. உங்களுக்கு மைண்டில் இருக்கிற படம் எடுக்கணும்னு வருது கஷ்டம். இங்கே பணத்தோட நம்ம வந்தோன்னா அவங்க கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பட் அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ளே என்டர் ஆகி வருது வந்து கஷ்டம். ஸோ அந்த 20 years பேக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ கதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுறது, டைரக்டர்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணுறது, அப்புறம் நாங்கள் அந்த கதைக்கு என்ன தேவையான தயாரிப்பாளருக்கு என்ன கமாண்ட் வேணுமோ அதை இப்போ அந்த சுதந்திரத்தை போராடி பெற்றுட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் அதுக்கு மெயின் ரீசன். ஆனால் இது இன்னும் கூட பல தயாரிப்பாளருக்கு இல்லாமல் இருக்குன்றது உண்மைதான் சார். அது அதுக்கப்புறம் தான் வீட்டு மதராசப்பட்டினம், இரும்புக்கோட்டை, முரட்டு சிங்கம். இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் கூட பெருசாக போல இல்லையா? இல்லை சார், அதுதான் மதராசப்பட்டினமுமே வந்து படம் பேர் வாங்கின அளவுக்கு வசூல் not sir, because we had overspent. It was a classic film. It's a great film. Correct. But ஆக்சுவலாக ஏஜிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தையும் மிகப்பெரிய வெற்றியும் தந்த முதல் திரைப்படம்னா தனி ஒருவன் இல்லையா? யா. அப்பா இஸ் லைக், உனக்கு எம்பத்தி இல்லை, உனக்கு இமோஷனே இல்லை, நீ எல்லாமே ரொம்ப கால்குலேட்டடாக இருக்க. ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ண, ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணால் ரிஸ்க் எடுக்கணும். உங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி ரொம்ப கம்மி. அது உண்மைதான். நான் பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டேன். அப்படியா? ஆமாம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ரொம்ப பிடித்தமான கதாநாயகனோட நீங்கள் பணியாற்றிய படம். ஆமாம். நீங்கள் பிக் ஃபேன் ஆஃப் விஜய் இல்லையா? அதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேருந்தே லைக் லவ் டுடே டைம்லேருந்தே அருமை. லைக் ஐ மேக் மை ஃபாதர் டேக் மீ ஸ்கூல் கட் அடிச்சுட்டு டேக் மீ டு. நீங்கள் திரையில் பார்த்த கதாநாயகன் நடிக்கும்போது பக்கத்தில் இருந்து பார்த்தது எப்படி இருந்தது? ரியலி பிலீவ் இன் ஒரு சேயிங் இருக்கு சார், யூ ஷுட் நெவர் மீட் யுவர் ஹீரோன்னு. அது இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு. ஏன்னா நம்ம மைண்ட்ல வந்து நம்ம நிறைய ஒரு பில்டப் வச்சிருப்போம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் எனிபடி டு லிவ் அப் டு தட் எக்ஸ்பெக்டேஷன். அதனால மேசிவ் ஸ்கேலில் எடுக்கப்பட்ட மேசிவ் ஸ்கேல் சார். அதில் வந்து நீங்கள் எதிர்கொண்ட மேஜர் ப்ராப்ளம் ஏதாவது சொல்ல முடியுமா? ப்ராப்ளமோட வந்து நாங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ வி ஹேட் டு கம் ஆன் தட் டேட். we made a big profit in Vidi. இல்லையா? யா. பட் யாருமே அது வந்து ஒரு 3 days பேக் ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ண, அப்போ கேட்டார் அட்லி வந்து எந்த அளவு கடுமையான உழைப்பாளி அப்படின்றத நீங்கள் பல பேட்டிகளில் பதிவு பண்ணிருக்கீங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அட்லி பேரில் ஒரு விமர்சனம் என்ன இருக்குன்னா, நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான்
அது எப்போவுமே வந்து ஒரு பட்ஜெட்டை தாண்டி ஓவர் ஸ்பெண்ட்டாக தான் இருக்கும் அவருடைய படங்கள், கண்ட்ரோலுக்கு வரவே மாட்டார். அதெல்லாம் உண்மைதானா? நயன்தாரா வந்து எங்களுக்கு லைக் ஃப்ரம் தனி ஒருவன் ஆல்சோ நோ சார். ஸோ Yes. இட்ஸ் அ வெரி லாங் ஜர்னி அண்ட் தனி ஒருவன் ஃபார் ஹர் வாஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் ஷீ ஹட் டேக்கன் அ பிரேக் பிஃபோர் தட். ஆமாம். ஸோ தட் வாஸ் ஆக்சுவலி ஹர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஃப்டர் ஹர் பிரேக். இந்த ஏஜிஎஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில் எப்போவுமே ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து பேப்பரில் ஒர்க் பண்ணி பார்ப்பாங்க. பேப்பர்லேயே அந்த படம் ப்ராஃபிட்டாக இல்லைன்னா தே வில் நாட் டச் தட் ப்ராஜெக்ட். அப்படி தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தையே அவங்க விட்டாங்க அப்படின்ட்டு. உண்மைதானே அது? இந்த அப்ரோச் இன்னைக்கு எல்லா தயாரிப்பாளர்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இருக்கணுன்றது தான் சார். இப்போ ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி சேட்டலைட் மார்க்கெட்லாம் ஹியூஜாக இருந்த போது எல்லா நம்பர்ஸும் எங்கெங்கேயோ போயிடுச்சு. இப்போ ஓடிடி சேட்டலைட் இஸ் ஆல்மோஸ்ட் கான், இல்லைன்னே சொல்லலாம். ஓடிடி வந்து ஒரு பெரிய சங்க்கு. பட் ஆர்டிஸ்டுடைய ரெம்யூனரேஷன், டைரக்டர்ஸ் ரெம்யூனரேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அதே இடத்துல இருக்குது. ஹவு டு சர்வைவ்? நீங்கள் சினிமாவில் அடியெடுத்து வைத்ததுக்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றியை சுவைத்ததுன்னா அது லவ் டுடே திரைப்படம். முதல்ல அந்த கதையை பிரதீப் ரங்கநாதன் சொன்னபோது எப்படி இருந்தது உங்களுக்கு கேட்க? இந்த படம் வந்து சவுத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சது. ஆனால் ஏன் இந்த படம் ஹிந்தியில் அந்த வெற்றியை பெற முடியலன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ராங் பார்ட்னர் சார். லவ் டுடேக்கு அப்புறம் நீங்கள் வந்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஹிட்டு டிராகன். ஸோ என்ன ஐடியானா பிரதீப்போட வந்து இப்போ நான் ஒரு யங் ஃபிலிம் மேக்கர், ஏஜிஎஸ் நிறுவனத்தில் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணணும்? இன்றைக்கு உங்களுடைய படத்தினுடைய கதாநாயகன் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கார். பதவியேற்பு விழாவுக்கு நீங்கள் போயிருந்தீங்க. எப்படி இருந்தது அந்த மாமன்? ரொம்ப இமோஷனலாக இருந்தது. ஐ திங்க் சிம்புவோட நீங்கள் இணைஞ்சி பணியாற்ற போகிற படம் இந்த இயர் 2 ஸ்டார்ட் ஆகுமா, அடுத்த வருஷமா? உங்கள் நிறுவனத்திலேருந்து ரசிகர்கள் எதிர்பார்க்குற இன்னொரு முக்கியமான படம் தனி ஒருவன் 2. ஆமாம் சார். நான் ரொம்ப நாள் வெயிட்டிங்கு. எப்போ நடக்க போகுது? ஏஜிஎஸ் நிறுவனத்தில் இது வரைக்கும் அஜித் ஒரு படம் கூட பணியாற்றலை அப்படின்றது அவங்க ரசிகர் பலருடைய கேள்வியாக இருக்குது. பல முயற்சிகள் நடந்தது எனக்கு தெரியும். எஸ் சார், இப்போ கூட நடந்துட்டு தான் சார் இருக்கு. ஒரு மேக்கிங் அப் ஃபிலிமில் எந்த பார்ட்டு டிஃபிகல்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு கதையை செலக்ட் பண்ணுறதா, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதா, இல்லை இயக்குனரோட கோஆர்டினேட் பண்ணுறதா, இல்லை இந்த ஆர்டிஸ்ட்டு எல்லாரையும் அலைன் பண்ணுறதா? ஒரு படத்துலையும் ஒன்று பிரச்சனையாக மாறும் சார்.